ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் இடையில் நடைபெற்று வரும் உச்சக்கட்ட மோதல்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நிலத்திடர்களை அவசரமாக வெளியேற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு. ஹிஸ்புல்லா இராணுவத்தின் வெறித்தனமான அதிரடியான தாக்குதல்களும் பயத்திலே ஊடக தணிக்கையை மேற்கொண்டு வரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும். காசாவிலே அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பித்த பலஸ்தீனிய போராளிகளும் காசாவின் புதைக்குழிகளுக்குள் புதைக்கப்பட்டு வரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும். ஹிஸ்புல்லா இராணுவத்துடன் இணைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகும் லெபனானின் அரச இராணுவம். காசாவுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு முடியும் வரை நாங்கள் எதிர்ப்புக்கு முழுமையான ஆதரவினை வழங்கப் போகின்றோம் என பலஸ்தீனி எதிர்ப்புக்கான தொடர்ச்சியான ஆதரவினை உறுதிப்படுத்திய ஹிஸ்புல்லா இராணுவத்தின் செயலாளர் நாயகம் ஹசன் நஸ்ருல்லா அவர்களை நாங்கள் மதிக்கின்றோம். ஹிஸ்புல்லாவின் இந்த நிலைப்பாடானது போர்க்குற்றவாளியான நெட்டன்யாகுவுக்கும் அவருடைய பாசிச அரசாங்கத்திற்கும் மிகப்பெரிய அடியாகும். மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய இந்த நிலைப்பாடானது பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவையும் வலுப்படுத்தியுள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய திட்டங்களையும் குறை மதிப்பிற்குட்படுத்தியுள்ளது. கடந்த வருடத்தில் இருந்து பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக அல்-அக்ஸா வெள்ளப்போருக்கு ஆதரவாக லெபனானிலே சிந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இரத்த துளிகளும் பலஸ்தீனிய மக்களுடைய தியாகங்களுடன் பின்னி பிணைந்துள்ளன என்பதனை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம். அத்தோடு எங்களுடைய நிலத்தினை முழுமையாக மீட்டெடுக்கும் வரை இந்த எதிர்ப்பானது தொடரத்தான் போகின்றது என்றும் ஹமாஸினுடைய தலைமைகள் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். உண்மையிலேயே பலஸ்தீனிய மக்களுடைய தியாகங்களுடன் லெபனான் மக்களுடைய இரத்தமும் தியாகங்களும் பின்னி பிணைந்துள்ளன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பலம் வாய்ந்த பொருளாதார ரீதியிலே வளமாக காணப்படக்கூடிய அதிகளவான அரபு நாடுகள் காணப்படுகின்றன. ஆனால் லெபனான் நாடு அவ்வாறல்ல, பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாடாகும். லெபனான் மக்கள் பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். இலங்கை மக்கள் எவ்வாறு பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அதே போன்றே லெபனானிலே இருக்கக்கூடிய மக்களும் பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். இவ்வாறான பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலுமே லெபனானிலே இருக்கக்கூடிய மக்கள் பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவினை வெளிப்படுத்தியுள்ளார்கள். பலஸ்தீனிய மக்களுக்காகவும் பலஸ்தீனிய நிலத்திற்காகவும் இரத்தத்தை சிந்தி தியாகங்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். ஆனால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அடிமை அரபு நாடுகள் இன்னும் மௌனமாக இருக்கின்றன. மௌனமாகவும் அமைதியாகவும் இருந்து வயிறு நிரம்ப உண்ணக்கூடிய அடிமை அரபு ஆட்சியாளர்களை விட லெபனானிலே இருக்கக்கூடிய மக்களும் தலைமைகளும் கௌரவமானவர்கள் என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் விசேட உரையை முன்வைத்ததை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் தற்போது போரினுடைய புதிய கட்டத்திற்குள்ளே நுழைந்திருக்கின்றோம். இந்த புதிய கட்டமானது கணிசமான அபாயங்களுடன் குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளையும் ஏற்படுத்துகின்றது. தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் பலவீனத்தின் அறிகுறிகளை காண்பிக்கின்றார்கள். அவர்கள் தற்போது பலவீனமானவர்களாக மாறிவிட்டார்கள். இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது. இதனால் நாங்கள் வடக்கு பிரதேசத்திலே எங்களுடைய இராணுவ நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு லெபனானுக்கு எதிரான விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான அனைத்து விதமான அனுமதிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அமைச்சரவையானது வழங்கிவிட்டது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் அறிவித்தது. மேலும் இதன் ஆரம்பமாக நாங்கள் பெரிய அளவிலான விமானப்படை தாக்குதல்களையும் வான்வழி தாக்குதல்களையும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் ஆரம்பித்திருக்கின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் தெரிவித்தது. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவ தலைமைகள் அறிவித்து ஓரிரு மணித்தியாலங்களுக்குள்ளேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விமானப்படைகள் தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் லெபனானின் மத்திய பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. கிட்டத்தட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 50க்கும் அதிகமான போர் விமானங்கள் களமிறக்கப்பட்டு இந்த வான்வழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இதற்கமைவாக தெற்கு லெபனானின் ஆழமான பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் 52 வான்வழி தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருந்தன. இந்த 52 வான்வழி தாக்குதல்களில் 36 வான்வழி தாக்குதல்கள் தெற்கு லெபனானிலே மரங்கள் செறிவாக இருக்கக்கூடிய பகுதிகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதாவது மரங்கள் செறிவாக இருக்கக்கூடிய பிரதேசங்களில் தான் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அவர்களுடைய ஏவுகணை தளங்களை வைத்துள்ளார்கள் என்கின்ற சந்தேகத்திற்கு அமைவாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மரங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்து இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 10 குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. காசாவிலே எவ்வாறு பொதுமக்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கோலை இராணுவம் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்கின்றதோ அதே போன்றே தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த ஆரம்ப கட்ட வான்வழி தாக்குதல்களில் 5க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும் 20க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து 52க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு அரை மணித்தியால
தளங்களுக்குள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அதிரடியான தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசமான மெச்சூலா பிரதேசத்தின் இலக்கு வைத்து 30க்கும் அதிகமான ஃபலாக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். வழமையாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 5க்கும் குறைவான ஃபலாக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். ஆனால் நேற்றிரவு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அதிரடியாக 30 ஃபலாக் ஏவுகணை தாக்குதல்களை மெச்சூலா பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொண்டிருந்தார்கள். சாதாரணமாக ஒரு ஃபலாக் ஏவுகணை தாக்குதலின் மூலமாக ஒரு கட்டிடத்தினை முழுமையாக தரைமட்டமாக்கி விடலாம். எனவே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 30க்கும் அதிகமான ஃபலாக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு மெச்சூலா பிரதேசத்திலே பல கட்டிடங்களை தரைமட்டமாக்கியுள்ளார்கள். மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இந்த தாக்குதலை மேற்கொண்டு வெறும் 5 நிமிடங்களுக்குள் ஒட்டுமொத்த மெச்சூலா பிரதேசத்தினுடைய மின்சாரமும் துண்டிக்கப்பட்டு விட்டது. மெச்சூலா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மின்சார சக்தி மூலங்களும் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டுள்ளன. இதனால் ஒட்டுமொத்த மெச்சூலா பிரதேசமும் இருளில் மூழ்கியது. ஹிஸ்புல்லா ராணுவத்தின் இந்த தாக்குதலை தொடர்ந்து மெச்சூலா பிரதேசத்தினுடைய தலைவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது ஒரு மிகப்பெரிய பேரழிவாகும். பல கட்டிடங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இந்த போரின் தொடக்கத்திலிருந்து இது போன்ற பேரழிவை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை என மெச்சூலா பிரதேசத்தினுடைய தலைவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தின் 30க்கும் அதிகமான ஃபலாக் ஏவுகணை தாக்குதலினால் 50க்கும் அதிகமான குடியிருப்பு கட்டிடங்கள் முழுமையாக சேதமாக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹயோம் ஊடகமும் உறுதிப்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த கட்டிடங்களுக்குள் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களில் அதிகளவானோர் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தாக்குதலை மேற்கொண்டு அரை மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மீண்டும் மெச்சூலா பிரதேசத்தை இலக்கு வைத்து கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மெச்சூலா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சோதனை சாவடியை இலக்கு வைத்து இந்த கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் 5க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தின் இந்த அதிரடியான தரமான வீரியமான தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ராணுவம் மீண்டும் தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு அரை மணித்தியாலங்களுக்குள்ளேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. கிட்டத்தட்ட தெற்கு லெபனானினுடைய 30க்கும் அதிகமான புள்ளிகளை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த வான்வழி தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலின் மூலமாக 2 லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று 2 ஹிஸ்புல்லா ராணுவ வீரர்களும் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 30க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு அரை மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அடுத்த கட்ட அதிரடியான தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசமான யாரா படைமுகாமை இலக்கு வைத்து 5 கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் அடேட் படைமுகாமிலே நிலை கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து 40க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் லிமான் படைமுகாமிலே நிலை கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து 15க்கும் அதிகமான ஃபலாக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஒரு சில வினாடிகளுக்குள்ளேயே இந்த அதிரடியான வெறித்தனமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலின் மூலமாக குறித்த படைமுகாமில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் மாத்திரம் குறைந்தது 8க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இவை தொடர்பான தகவல்களை வெளியிடவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வைத்தியசாலை வட்டாரங்களுக்கு அமைவாக 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொன்று காயப்படுத்தப்பட்டுள்ளார்கள். அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இந்த படைமுகாம்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு குறித்த படைமுகாம்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்தும் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களும் சில கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக லெபனான் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இவ்வாறு மாறி மாறி ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அவர்களுடைய வான்வழி தாக்குதல்களை நிறுத்தியது. ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தாக்குதலினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தீயை அணைப்பதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஆரம்பமாகியது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சில அவசரமான முடிவுகளையும் எடுத்திருந்தது. ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அதிரடியாக வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டதனால் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்தரர்களை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ராணுவம் அவசரமாக வான்வழி தாக்குதல்களை நிறுத்திவிட்டு ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசமான மவுண்ட் மெரோன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலத்தரர்களையும் முழுமையாக வெளியேறுமாறு ஒலிபெருக்கிகள் மூலமாக அறிவித்திருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு படையினர் குறித்த பிரதேசங்களில் களமிறக்கப்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலத்தரர்களும் பாதுகாப்பாக வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். அதாவது வடக்கு பிரதேசத்திலிருந்து அவர்களை தெற்கை நோக்கி இடம்பெயரச் செய்துள்ளார்கள். மவுண்ட் மெரோன் பிரதேசத்தில் மாத்திரம் 70,000க்கும் அதிகமான நிலத்தரர்களை இரவோடு இரவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் குறித்த பகுதிகளில் இருந்து முழுமையாக வெளியேற்றியுள்ளது. இதே போன்று ஏனைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அதிகளவான நிலத்தரர்களையும் அவசரமாக பதுங்கு குழிகளுக்குள் பாதுகாப்பாக இருக்குமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டளையிட்டுள்ளது. இங்கு இருக்கக்கூடிய வேடிக்கையான விடயம் என்னவென்றால், நாங்கள் வடக்கு பிரதேசத்திலே எங்களுடைய மக்களை மீள குடியமர்த்த போகின்றோம். எங்களுடைய மக்களை மீள குடியமர்த்துவதை நாங்கள் போரினுடைய இலக்காக கொண்டிருக்கின்றோம். எல்லா விதமான இராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு நாங்கள் எங்களுடைய மக்களை குடியமர்த்த போகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இலக்குகளையும் சவால்களையும் வெளியிட்டு லெபனானுக்கு
லெபனானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. ஆனால் வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்து ஓரிரு மணித்தியாலங்களுக்குள்ளேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு 70,000க்கும் அதிகமான நிலத்தரர்களை மீண்டும் வடக்கு பிரதேசத்திலிருந்து வெளியேற்றியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் தகவல்களை முழுமையாக தணிக்கை செய்துள்ளது. வடக்கு பிரதேசத்தை நோக்கி எந்தவிதமான ஊடகவியலாளர்களும் செல்லக்கூடாது, எந்தவிதமான புகைப்படங்களும் எடுக்கக்கூடாது, காணொலிகள் சமூக ஊடக வலைத்தளங்களில் பதிவிடக்கூடாது என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் இறுக்கமான ஊடக தணிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய அதிரடியான வெறித்தனமான தாக்குதலினால் ஏற்படக்கூடிய இழப்புகளை ஏனைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தரர்களும் அறிந்து கொண்டால் அவர்களும் உடனடியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை விற்றே தெரித்து ஓடிவிடுவார்கள் என்கின்ற பயத்தின் காரணத்தினால் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் இவ்வளவு மிகப்பெரிய ஊடக தணிக்கையினை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நாங்கள் இந்த யுத்த களத்தில் எந்தவிதமான இழப்புகளுக்கும் உள்ளாக்கப்படவில்லை, நாங்கள் வெற்றிகரமான பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என ஒரு மாயையான பிம்பத்தினை ஏற்படுத்துவதற்காகவும் சர்வதேசத்திற்கு வெளிப்படுத்துவதற்காகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தரர்களுக்கு காண்பிப்பதற்காகவுமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கோலை இராணுவம் இந்த ஊடக தணிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அடுத்து லெபனான் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படையெடுப்புகளை ஆரம்பித்தால், தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தால் லெபனானின் அரசு இராணுவமும் ஹிஸ்புல்லா இராணுவத்துடன் ஒன்றிணைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள் என இங்கிலாந்திற்கான லெபனானுடைய தூதர் தெரிவித்துள்ளார். அடுத்து இன்று காலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தின் இலக்கு வைத்து 5 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவ தலைமை அதிகாரி இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் நேற்றிரவு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 80க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தோம். இந்த வான்வழி தாக்குதலின் மூலமாக தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தின் 100க்கும் அதிகமான ஏவுகணை தளங்களை முழுமையாக தரைமட்டமாக்கிவிட்டோம். இதனால் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டுள்ளது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவ தலைமை அதிகாரி தெரிவித்திருந்தார். இவ்வாறு இந்த செய்தியினை வெளியிட்டு ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 100க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானின் எந்த பிரதேசங்களில் இருந்து ஏவுகணை தளங்களை முழுமையாக அழித்துவிட்டோம் என குறிப்பிட்டிருந்ததோ அந்த பிரதேசங்களில் இருந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 100க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் 30க்கும் அதிகமான ஃபலாக் ஏவுகணை தாக்குதல்களையும் 20க்கும் அதிகமான கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு பதிலடி வழங்கும் முகமாகத்தான் இந்த அதிரடியான வெறித்தனமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலானது சஃபேட் பிரதேசம், கோலான் குன்றினுடைய மேற்கு மற்றும் வடக்கு பிரதேசங்கள், மேல் கலிலே மற்றும் மேற்கு கலிலே ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் குறித்த தாக்குதலின் மூலமாக அதிகளவான குடியிருப்பு கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் 4க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ கட்டளை தளங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் நேற்றிரவிலிருந்து குறித்த பிரதேசத்திலே மிகப்பெரிய ஊடக தணிக்கையை மேற்கொள்வதனால் அதிகளவான செய்திகள் குறித்த பிரதேசங்களில் இருந்து வெளியாகவில்லை. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மெரோன் பிரதேசத்தின் இலக்கு வைத்து 150க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் குறித்த பிரதேசத்திலே அதிகளவான தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய சில போர் வாகனங்களும் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இன்று மாலை மேற்கு கலிலே பிரதேசத்தினை இலக்கு வைத்து 50க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இன்று காலையிலிருந்து மாத்திரம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 250க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை அதிரடியாக மேற்கொண்டு விட்டார்கள். இந்த தாக்குதலின் மூலமாக குறைந்தது 10க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களாவது கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் லெபனான் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து இன்று மாலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. பெய்ரூட்டின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 கட்டிடங்களை இலக்கு வைத்து இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஹிஸ்புல்லா இராணுவத்தின் மூத்த தலைமைகளில் ஒருவரான இப்ராஹிம் ஆக்கில் என்கின்ற தலைமையை இலக்கு வைத்து இந்த வான்வழி தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த வான்வழி தாக்குதலின் மூலமாக ஹிஸ்புல்லா இராணுவத்தின் விசேட செயற்பாடுகளுக்கான தலைவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ஆக்கில் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளாரா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. தற்போது வரை கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 2 கட்டிடங்களும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. மேலும் 11 பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 20க்கும் அதிகமானோர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த வான்வழி தாக்குதலினால் ஹிஸ்புல்லா இராணுவத்துடைய தலைவர்கள் யாராவது படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டால் அவை தொடர்பான தகவல்களை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன். நேற்றிரவிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அனைத்து போர் விமானங்களும் வடக்கு பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருப்பதனால் காசாவிலே வான்வழி தாக்குதல்களுடைய எண்ணிக்கையானது பாரிய அளவில் குறைவடைந்துள்ளது. பலஸ்தீனிய மக்களை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய வான்வழி தாக்குதல்கள் பாரிய அளவில் குறைவடைந்துள்ளன. அதே நேரம் இப்படியான நிலைமையில் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் அவர்களுடைய அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். லெபனான் போர் முனைக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு ஆதரவாக காசாவிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக தட்டி தூக்குவதற்கு ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக அல் கஸாம்
படையினர் ரஃபாவின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குவைட் வைத்தியசாலை அருகாமையில் ஷவாஸ் வெடிகுண்டினை களமிறக்கி 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தினை வெடிக்கச் செய்துள்ளார்கள். இந்த தாக்குதலினால் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் வெடித்து முழுமையாக தீக்கரையாக்கப்பட்டுள்ளன. அதற்குள்ளே இருக்கக்கூடிய 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் மொத்தமாக தீக்கரையாக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்திலே யாசின் ஏவுகணை மூலமாக அல்-கஸ்ஸாம் படையினர் இன்னும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் தட்டி தூக்கியுள்ளார்கள். அடுத்து அல் டனூர் பிரதேசத்திலே அல்-கஸ்ஸாம் படையினரும் அல்-குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே 3 கட்டிடங்களுக்குள் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து அதிரடியான துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களையும் இயந்திர துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் மாத்திரம் 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த பிரதேசத்திலே அல்-கஸ்ஸாம் படையினரும் அல்-குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து யாசின் ஏவுகணை மூலமாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் அளித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ரஃபா நகருக்கு அருகாமையில் அல்-குதுஸ் படையினர் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். அடுத்து உமர் அல்-காசிம் படையினர் தாலல் சுல்தான் பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ரஃபா நகருக்கு அருகாமையில் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களையும் கொத்தாக அளித்துள்ளார்கள். இதேபோன்று அல்-அக்ஸா படையினர் ரஃபா நகருக்கு தெற்கு பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் டனூர் பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 8 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் 5 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களையும் அளித்துள்ளார்கள். 25க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அடுத்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே உச்சகட்ட மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. ஜெனினின் தெற்கு பிரதேசமான கபெட்சியா பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து ஊடுருவல் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதன்போது பலஸ்தீனிய போராளிகள் 6 வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதில் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களை மொத்தமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கபெட்சியா பிரதேசத்தில் வான்வழி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதலினால் 7 பலஸ்தீனிய போராளிகள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.